இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, மனாசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மனாசே ராஜாவான போது கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்தான், அருவருப்பான காரியங்களை செய்தான். ஆண்டவர் அவனை அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் மிகவும் நெருக்கப்படுகையில் தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை செய்து தன்னை தாழ்த்தினான். மனாசே ஆண்டவருக்கு உரமான பெரிய பாவத்தை செய்தான், அருவருப்பான காரியங்களை செய்தான். என்றாலும் அவன் தன்னிலை உணர்ந்தவனாக ஆண்டவரை நோக்கி மிகுந்த வருத்தத்தோடும் மிகுந்த கெஞ்சுதலோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது, ஆண்டவர் அவனை மன்னித்து மீண்டும் ராஜ்ய பாரத்தை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் செய்த தவற்றை உணர்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய தவறாக காணப்பட்டாலும், எவ்வளவு பெரிய பாவமாய் காணப்பட்டாலும் அவர் அதையெல்லாம் தன் முதுகுக்கு பின்னாக எறிந்து போட்டு நம்மை ஒரு புது மனிதனாய் புது மனுஷியாய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை வாரினால் அடித்து தன்னை முள்முடி சூட்டி தனது முகத்திலே துப்பினவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு சகாயத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்து உன்னை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஜெபத்தின் மூலமாக கெஞ்சி பிரார்த்திப்பதின் மூலமாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனும் பாவத்தில் சாவதை ஆண்டவர் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார் என்ற வசனத்தின்படி நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தவறுக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்குள்ளே கொடுப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.